ஓம் சாந்தி. 6-8-2024 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, இப்போது விகர்மங்கள் செய்வதை நிறுத்துங்கள். ஏனென்றால் இப்போது நீங்கள் விகர்மங்களை வென்ற புதிய ஆண்டை தொடங்க வேண்டும். கேள்வி: ஒவ்வொரு பிராமண குழந்தையும் எந்த ஒரு விஷயத்தில் தந்தையை பின்பற்றுவது மிகவும் அவசியமாக இருக்கிறது? பதில்: எப்படி தந்தை சுயம் ஆசிரியராகி படிப்பிக்கிறாரோ அதுபோல் தந்தைக்கு சமமாக ஒவ்வொருவரும் ஆசிரியர் ஆக வேண்டும். எதை படிக்கிறீர்களோ அதை பிறருக்கும் படிப்பிக்க வேண்டும். நீங்கள் ஆசிரியரின் குழந்தைகள் ஆசிரியராகவும் சத்குருவின் குழந்தைகள் சத்குருவாகவும் இருக்கிறீர்கள். நீங்கள் சத்திய கண்டத்தை ஸ்தாபனை செய்ய வேண்டும். நீங்கள் சத்தியத்தின் படகில் இருக்கிறீர்கள். உங்களுடைய படகு ஆடலாம், அசையலாம், ஆனால் மூழ்க முடியாது. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை அமர்ந்து குழந்தைகளுடன் ஆன்மீக உரையாடல் செய்து கொண்டிருக்கிறார். ஆத்மாக்களிடம் கேட்கிறார், ஏனென்றால் இது புது ஞானம் அல்லவா? மனிதரிலிருந்து தேவதையாகக்கூடிய புதிய ஞானம் அல்லது படிப்பு. இதை உங்களுக்கு படிப்பிப்பவர் யார்? ஆன்மீக தந்தை பிரம்மாவின் மூலமாக குழந்தைகளாகிய நமக்கு படிப்பிக்கிறார் என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். இதை மறக்க கூடாது. அவர் தந்தையாக இருக்கிறார். பிறகு படிப்பை சொல்லிக் கொடுப்பதினால் ஆசிரியராகி விடுகிறார். நாம் படிப்பதே புதிய உலகத்திற்காக என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். ஒவ்வொரு விஷயத்திலும் நிச்சயம் இருக்க வேண்டும். புதிய உலகத்திற்காக படிப்பிப்பவர் தந்தை ஒருவர்தான். தந்தை பிரம்மா மூலமாக நமக்கு இந்த படிப்பினையை கொடுக்கிறார். ராஜ யோகத்தை கற்றுத்தருகிறார். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார். ஆக சொர்க்கம் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது என்பது நிரூபணம் ஆகிறது. திரிமூர்த்தி படத்திலும் பிரம்மா மூலமாக ஸ்தாபனை என்று காட்டப்பட்டிருக்கிறது. எதனுடைய ஸ்தாபனை? கண்டிப்பாக புதிய உலகத்தின் ஸ்தாபனையாகத்தான் இருக்கும். பழைய உலகத்தினுடையதாக இருக்காது. புதிய உலகத்தில் இருப்பவர்கள் தெய்வீக குணங்கள் நிறைந்த தேவதைகள். இப்போது நீங்களும் கூட அதுபோல் நிர்வீகாரிகளாக, அதாவது விகாரமற்றவர்களாக ஆக வேண்டும் என்று தந்தை கூறுகிறார். தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். காமம், கோபம் போன்ற விகாரங்கள் இருந்தது என்றால் அதை தெய்வீக குணங்கள் என்று சொல்ல முடியாது. விகாரத்தில் செல்வது, கோபப்படுவது இவை அசுர குணங்கள் ஆகும். தேவதைகளிடம் பேராசை இருக்குமா என்ன? அங்கே 5 விகாரங்கள் இருப்பதில்லை. இது ராவணனின் உலகம். ராவணனின் பிறவி திரேதா மற்றும் துவாபரத்தின் சங்கமத்தில் ஏற்படுகிறது. எப்படி இந்த பழைய உலகம் மற்றும் புதிய உலகத்தின் சங்கமம் இருக்கிறதோ அதுபோல் அதுவும் ஒரு சங்கமமாக ஆகிவிடுகிறது. புதிய உலகம் மற்றும் பழைய உலகத்தின் சங்கமம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இருக்கிறது பழைய உலகம் மற்றும் புதிய உலகத்தின் சங்கமம். இது விகர்மா ஆண்டு, அதாவது ராவணனுடைய விகாரிகளின் ஆண்டு. இதை யாரும் புரிந்து கொள்வதில்லை. இப்போது விகர்மா ஆண்டு முடியப் போகிறது. மீண்டும் நீங்கள் விகர்மாஜித் மகாராஜா மகாராணி, அதாவது விகர்மங்களை வென்ற மகாராஜா மகாராணியாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். எப்போது ஆகிவிடுகிறீர்களோ அப்போது விகர்மாஜித் ஆண்டு தொடங்கிவிடும். எப்படி பள்ளி மாணவர்கள் படிப்பின் மீது கவனம் கொடுக்கிறார்கள். பிறகு ஏதாவது பதவி அடைந்து விட்டால்
படிப்பு முடிந்துவிடும். அதுபோல் நீங்களும் தேவதைகள் ஆகிவிட்டால் பிறகு படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த விஷயங்களை குழந்தைகளாகிய நீங்கள்தான் அறிவீர்கள். பிறகு நீங்கள் மற்றவர்களுக்கும் புரிய வைக்க வேண்டும். படிக்க வைக்கவில்லை என்றால் ஆசிரியராக எப்படி ஆக முடியும்? நீங்கள் அனைவரும் ஆசிரியர்கள் ஆவீர்கள். ஆசிரியரின் குழந்தைகள் அல்லவா? எனவே நீங்களும் ஆசிரியர் ஆக வேண்டும். வாத்தியார் புள்ள வாத்தியார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுபோல பாபா வாத்தியார். அப்போ அவருடைய புள்ள நாம யாராகணும்? வாத்தியார் ஆகணும். அப்போ சொல்லி கொடுக்கலன்னா எப்படி நீங்க வாத்தியார் ஆக முடியும்? எப்போது உண்மையான தந்தை வருகிறாரோ அப்போது போலிகளும் வெளிப்படுகிறார்கள். அதாவது நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிக்கிறவங்க நிறைய பேர் வெளிப்படுவாங்க அப்படின்றார். நல்ல மக்களை அட்ராக்ட் பண்ணுவாங்க. அவங்களுடைய மனதின் ஆசைகளை எல்லாம் பூர்த்தி செய்வாங்க, குறைகளை நிவர்த்தி செய்வாங்க. அதனால மக்கள் கூட்டம் அங்கே போகுது. ஆனால் யாரும் முக்திக்கோ ஜீவன் முக்திக்கோ போக முடியாது. இப்போ அவங்க கிட்ட போனால் இந்த வியாதி குணமாகுதுன்னு நிறைய பேர் போகிறாங்க. ஆனால் இங்கே பாபா என்ன சொல்கிறார்? வியாதி வருதுன்னா அது கர்ம போகு, அது உன்னுடைய கர்மத்தினுடைய கணக்கு. யோக பலத்தின் மூலமாக அதை நீங்கள் ஜெயிக்கணும் அல்லது கடந்து வரணும். அப்போதான் தூய்மை ஆகுவீங்க, அப்போதான் வீட்டுக்கு போக முடியும்னு சொல்கிறார். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறதுக்கு யாருக்கு பொறுமை இருக்குது? அங்கே போகிறோமா, அவங்க ஏதோ ஆசீர்வாதம் பண்ணுவாங்களா, இல்லை ஏதோ மருந்து கொடுப்பாங்களா, இல்லை விபூதி கொடுப்பாங்களா, நோய் குணமாகுதா, அதுதானே பார்ப்பாங்க. எனவே புயல் வீசலாம், சத்தியத்தின் படகு ஆடலாம், ஆனால் மூழ்காது என்று பாடப்பட்டும் இருக்கிறது. மாயையின் புயல்கள் நிறைய வரும், அவற்றை கண்டு பயப்படக்கூடாது என்று குழந்தைகளுக்கு தந்தை புரிய வைக்கிறார். அதாவது எது உண்மை எது பொய் அப்படின்ற பகுத்தறிவு நமக்கு வேணும். இன்னைக்கு நிறைய பேர் நல்ல ஞானம் சொல்றவங்க இருக்கிறாங்க. அவங்கவுங்க ஞானம் சொல்லிட்டு இருக்காங்க, கேட்க நல்லதா இருக்கு. ஆனால் யாருக்குள்ளேயாவது ஒரு இன்ச்சாவது மாற்றம் வந்திருக்கா? ஒரு விஷயத்துலையாவது சன்ஸ்காரம் மாறி இருக்கா? அவங்க சொல்றதை யாராவது ஃபாலோ பண்றாங்களா? அந்த வார்த்தைகளில் சக்தி இருக்கா? கேட்க நல்லா இருக்கு. ஆகையால எந்த ஞானத்தினால நமக்கு மாற்றம் வருதோ, நம்ம தூய்மை ஆகிறோமோ, விகாரமற்றவர்களாக ஆகிறோமோ, அல்லது எந்த ஞானத்தின் மூலமாக நமக்கு சக்தி கிடைக்குதோ, எம்பவர் ஆகிறோமோ, என்ரிச் ஆகிறோமோ, அதுதான் உண்மையான ஞானம். என்னுடைய இந்த ஜென்மம் தெய்வீக அலௌகீக ஜென்மம் என்று தந்தை புரிய வைக்கிறார். மனிதர்கள் பஞ்ச தத்துவங்களாலான உடல் எடுத்து பிறப்பது போல எனக்கு பிறவி கிடைப்பதில்லை. ஏனென்றால் அவர்கள் அனைவரும் கர்ப்பத்தில் ஜென்மம் எடுக்கிறார்கள், ஷரீரம் உடையவர்கள் ஆகிறார்கள். நான் கர்ப்பத்தில் பிரவேசம் செய்வதில்லை. இந்த ஞானத்தை பரம்பிதா பரமாத்மா ஞான கடலை தவிர வேறு யாரும் கொடுக்க முடியாது. இப்போது நீங்கள் உங்களுடைய வீட்டையும் தெரிந்து கொண்டு விட்டீர்கள். அவர்கள் வீட்டை, அதாவது பிரம்ம தத்துவத்தை ஈஸ்வரன் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். பிரம்ம ஞானிகள் தத்துவ ஞானிகள் அல்லவா? எனவே பிரம்மத்தில் ஐக்கியமாகி விடுவோம் என்று சொல்கிறார்கள். பிரம்ம தத்துவத்தையே ஈஸ்வரன் என்று சொல்லிவிடுகிறார்கள். இதுவும் கூட நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. தந்தையையே மறந்து விடுகிறார்கள். எந்த தந்தை உலகத்தின் எஜமானர்களாக ஆக்குகிறாரோ அவரையோ நினைவு செய்ய வேண்டும் அல்லவா? ஏனென்றால் அவர்தான் சொர்க்கத்தை உருவாக்குகிறார். இப்போது நீங்கள் புருஷோத்தம சங்கம யுகத்தின் பிராமணர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் உத்தம புருஷர்களாக ஆகிறீர்கள். நான் தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறேன், அதர்மத்தை அழிக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுங்கள். தந்தைதான் துக்கத்தை நீக்கி சுகம் கொடுப்பவர் என்று சொல்லப்படுகிறார். எப்போது துக்கமானவர்களாக ஆகிறார்களோ அப்போது
சுகமானவர்களாக ஆக்குகிறார். இதுவும் கூட அனாதியாக உருவாகி உருவாக்கப்பட்ட விளையாட்டாகும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில் உத்தம புருஷர் ஆகுவதற்கு ஆத்ம அபிமானி ஆகுவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். சத்தியமான தந்தை கிடைத்திருக்கிறார். ஆகையால் எந்த ஒரு அசத்தியமான, அதாவது சத்தியம் அல்லாத தவறான செயலை செய்யக்கூடாது. ரெண்டாவது பாயிண்ட், மாயையின் புயல்களை கண்டு பயப்படக்கூடாது. சத்தியத்தின் படகு ஆடலாம் அசையலாம், ஆனால் மூழ்காது என்பது சதா நினைவிருக்க வேண்டும். சத்குருவின் குழந்தைகள் சத்குருவாகி அனைவரின் படகையும் கரை சேர்க்க வேண்டும். வரதானம். சகஜ யோகத்தின் சாதனையின் மூலம் சாதனங்களின் மீது வெற்றியடையக்கூடிய பிரயோகி ஆத்மா பவ, அதாவது பயன்பாட்டில் கொண்டு வரக்கூடிய ஆத்மா ஆகுங்கள். சாதனங்கள் இருந்த போதிலும், சாதனங்களை பயன்படுத்தி கொண்டிருந்தாலும் யோகத்தின் மனநிலை ஆடிவிடக்கூடாது. யோகியாக இருந்து பிரயோகம் செய்வது, இதற்குதான் விடுபட்டு இருப்பது என்று சொல்லப்படுகிறது. அதாவது எந்த வசதிகளும் இல்லை, எந்த சாதனங்களும் இல்லை, நான் விடுபட்டு இருக்கிறேன்னா அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. எல்லாமே இருந்து எல்லாமே யூஸ் பண்ணிட்டும் யோக நிலை, அந்த யோகத்தின் ஸ்திதி ஆடலை, யோகியாக இருந்து நீங்கள் பயன்படுத்திட்டு இருந்தீங்க அப்படின்னா, பிரயோகி ஆத்மாவாக இருந்தீங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் விடுபட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்றார். சாதனங்கள் இருந்த போதிலும் பெயரளவில் பற்றற்ற ரூபத்தில் இருந்து பயன்படுத்துங்கள். ஒருவேளை இச்சை இருந்தது என்றால் அந்த இச்சையானது அச்சாவாக, அதாவது நல்லவராக ஆக விடாது. உழைப்பதிலேயே நேரம் கடந்துவிடும். அதாவது ஆசைகள் இருந்ததுன்னா அந்த ஆசைகளை பூர்த்தி செய்யறதுலேயே நேரம் முடிஞ்சிடும். அதற்காக உழைக்கிறதுலேயே நேரம் போயிடும். நீங்க நல்லவராக ஆக முடியாது அப்படின்றார். அந்த நேரத்தில் நீங்கள் சாதனையில் இருப்பதற்கான முயற்சி செய்வீர்கள். மேலும் சாதனங்கள் தன் பக்கம் கவர்ந்தெழுக்கும். எனவே பிரயோகி ஆத்மா ஆகி சகஜ யோகத்தின் சாதனை மூலமாக சாதனங்கள் மீது, அதாவது இயற்கை மீது வெற்றி அடைபவர் ஆகுங்கள். ஸ்லோகன். சுயம் திருப்தியாக இருந்து அனைவரையும் திருப்திப்படுத்துவதுதான் திருப்தி மணி ஆகுவதாகும். இன்றைய அவ்யக்த சமிகை. எப்படி சூரியனை முன்னால் நின்று பார்ப்பதினால் சூரியனின் கிரணங்கள் அவசியம் வருகிறது, அதே போல ஒருவேளை ஞான சூரியன் தந்தையின் முன்னால் இருந்தீர்கள் என்றால், அதாவது உண்மையான அன்பு புத்தி இருந்தது என்றால், ஞான சூரியனின் அனைத்து குணங்களின் கிரணங்களை தனக்குள் அனுபவம் செய்வீர்கள். அப்படிப்பட்ட அன்பு புத்தியுடைய குழந்தைகளின் முகத்தில் உள்நோக்கு முகத்தின் ஜொலிப்பு இருக்கும். கூடவே சங்கமயுகத்தின் மற்றும் எதிர்காலத்தின் அனைத்து சுயமரியாதைகளின் பெருமிதமும் இருக்கும். ஓம் சாந்தி. பல வழியில் மாயை நம்மை தடுத்து விட துடித்திடுமே.
முறியடித்து முயற்சி செய்தால் ராஜ்யமும் கிடைத்திடுமே. பல வழியில் மாயை நம்மை தடுத்துவிட துடித்திடுமே. முறியடித்து முயற்சி செய்தால் ராஜ்யமும் கிடைத்திடுமே. ஞானம் கேட்கையில் வந்ததே சுகம், தாரணைகளே அனுபவம் தரும். சேவையில் தான் தன்னுடைய நிலை தெரியும். சொர்க்கம் போக நாமும் தன்னை மாற்றியே உலகை மாற்றுவோம் விரைவிலே. புது யுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான் முடிகிறதே. அபுமலையில் தோன்றியதே ஞானமெனும் சூரியனே. சூரியனும் உதித்ததனால் இருள் உலகம் விழித்திடுமே. அபுமலையில் தோன்றியதே ஞானமெனும் சூரியனே. சூரியனும் உதித்ததனால் இருள் உலகம் விழித்திடுமே. நாளும் பூமியில் செய்த தீவினை தீர்க்க வேண்டுமா? தந்தையை நினை, அவர் நினைவில் இருப்பதனால் உயரும் நிலை. சொர்க்கம் போக நாமும் தன்னை மாற்றியே சொர்க்கம் போக நாமும் தன்னை மாற்றியே உலகை மாற்றுவோம் விரைவிலே. புது யுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான் முடிகிறதே. புது யுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான் முடிகிறதே.